Hello friends, welcome to our channel Jocelyn Chutti. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 minutesல ஒரு கேக், அதாவது கப்பில் வந்து மைக்ரோவேவ் அவனில் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மைதா 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரு எக்கு, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம கேக் வைக்கிறதுக்கு ஒரு கப்பு. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம கப்பில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எக்கையும் ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு 2 minutesலேயே செஞ்சிடலாம். இதை பீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோவேவில் 2 minutes வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். இப்போது நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் கப்பில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மைதா, நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட்டு சர்க்கரை. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலையும் எக்கையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கப்பில் வந்து ஒரு 1/4 கப் தான் ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து அவனில் வச்சு கேக் ரெடி பண்ணிட வேண்டியது தான். அவனோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பவரை வந்து மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி டைமை வந்து 2 to 3 minutes நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது மேலே வர பொங்கி வரதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் இப்போ வந்து நமக்கு மேலே வர வந்திருக்கு. ஸோ கேக் நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ஆறினோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். மைக்ரோவேவில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.